ஒரு காலத்தில் அப்பஸ்மாரா என்ற அசுரன் தன் அறியாமையால் சிவபெருமானையே எதிர்க்கத் துணிந்தான். அவன் வெறும் அசுரன் அல்ல, மனித குலத்தின் அறியாமை மற்றும் மறதி ஆகியவற்றின் உருவம். அறியாமையை அழிக்க மகாதேவன் நடராஜர் ரூபம் எடுத்தார். பிரபஞ்சத்தை எதிர வைக்கும் தாண்டவ நடனத்தை அவர் தொடங்கினார். தன் காலத்திவன் பாராவை மிதித்து அறியாமையை அடக்கினார் ஈசன். ஆனால் பிரபஞ்சத்தின் சமநிலையை பேண அசுரனை முற்றிலுமாக அழிக்காமல் அவனை நிரந்தரமாக தன் காலுக்கு கீழே அழுத்தி வைத்தார். அறியாமை என்பது முற்றிலும் அழியாத ஒன்று. அதை நாம் ஆன்மீக அறிவால் மட்டுமே எப்போதும் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்பதை இந்த நடராஜர் வடிவம் நமக்கு உணர்த்துகிறது. என்றும் நிலைத்திருக்கும் இந்த நடராஜர் கோலம் நமக்குள் இருக்கும் இருளலை அகற்றி ஒளியைக்கென்று